பஞ் ஜெயகுருதத்தா. நான் இன்றைக்கி பஞ்சாபி சோலே பண்ண போகிறேன். இதுக்கு வேண்டிய சாமானெல்லாம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் அளவு. இதை ராத்திரி இந்த சன்னாவை ராத்திரியே ஊற போட்டு அதை அந்த தண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் இந்த மசாலாவெல்லாம் இது இந்த மசாலாவெல்லாம் பட்டைப்பொடி, தனியா ஜீரா பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி, இது கரம் மசாலா, இது இது இஞ்சி இஞ்சியினுடைய பொடி. அப்புறம் இதில் பச்சை மிளகாயும் அது அம்சூர் பொடியும் வச்சுருக்கேன். இது ஒரு டொமேட்டோ. இதில் முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா, இந்த டொமேட்டோ பெருசாக இருந்தாக்கா 1 எடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா 2 சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதை ரெண்டா இதில் துருவணும். இதில் துருவினாக்கா துருவினாக்கா இது தோல் தனியாக வந்துடும். இது உள்ளே இருக்கிறது தனியாக. இதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இந்த மாதிரி இது இந்த மாதிரி வந்துடும். இது இப்படி வச்சுக்கணும். இப்போ இதை குக்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை எண்ணெய் ஊற்றுறேன். 3 டீ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் இந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த டொமேட்டோவை போடுவேன். டொமேட்டோவை போட்டுட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் வெங்காயம் போடுறேன். இந்த தோலெல்லாம் வெளியில் வந்துடும். தோல் இருக்காது ஒன்றும். கொஞ்சம் இந்த உங்களுக்கு வெங்காயம் போடணுன்னாக்கா முதல்ல வெங்காயத்தை இதே போலையே துருவி வச்சுக்கணும். துருவி வச்சுட்டு முதல்ல அதை போட்டு கொஞ்ச நாள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவை போடணும். நான் வெங்காயம் போடாததுனால நான் முதல்ல டொமேட்டோவை போடுறேன். இதை டொமேட்டோ வச்சுட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு போடணும். இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போடணும். போட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய இது இந்த சர்க்கரை எதுக்கு போடணுன்னாக்கா எல்லாம் பேலன்ஸ் ஆகும். அதனால கொஞ்சம் சர்க்கரை போடணும். கொஞ்சம் தான் கொஞ்சம் சர்க்கரை போடணும். அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டு இதில் வெங்காயம் போட்டாலும் வெங்காயம் வதக்கி கொஞ்சம் இதுவும் டொமேட்டோ. இப்போ இந்த கரம் மசாலாவை எல்லாத்தையும் இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தனியா ஜீரா பொடி, இது பட்டை பொடி, இது கரம் மசாலா, வெங்காயம், மஞ்சள் பொடி, அது இது இஞ்சி போட எல்லாத்தையும் போடணும். போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு விளக்கு வச்சுட்டு இதை போடணும். சித்தை கலரி கொஞ்சம் வாசனைகள்லாம் வரணும். என்ன வரும் வாசனையாக இருக்கும். அப்புறம் இந்த இதை போடணும். இதை போடணும். அதை போட்டுட்டு இது சென்னா ரேத்திரியே ஊற வச்சுட்டு போட்டுருக்கேங்க. இதை வதக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஜலம் விடணும்னாக்கா எப்படி நல்லாவே வதக்கட்டும். கம்மன் வாசனையாக இருக்கும். இல்லை நீங்கள் வெங்காயம் போட்டேன்னா பின்னி போகிற நல்லா இருக்கும்.
நான் வெங்காயம் போடாத பண்ணிட்டேன். நான் வெங்காயம் போடாத வெங்காயம் போட்டு எனக்கு ஒரு வெங்காயம் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. அது இதோ ஊற்றணும், கண்ணை ஊற்றணும். கண்ணை ஊற்றி இதில் வந்து இந்த சென்னா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இது 2 இன்ச்சு ஜாஸ்தியாக ஜலம் ஊற்றணும். ஜாஸ்தி இல்லை, 2 இன்ச்சு ஜாஸ்தியாக ஜலம் ஊற்றணும். ஊற்றினேன்னாக்கா சென்னா விட 2 இன்ச்சு ஜலம் ஜாஸ்தியாக ஊற்றினேன்னாக்கா அது வந்து அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் இப்போ வந்து இதை மூடணும். 2 இன்ச்சு ஜாஸ்தி இதெல்லாம் விட்டுருக்கேன். பெருசாக ஆக்கி அடுப்பேன், மூடிட்டு அது ஒரு ஓசை வந்த உடனே சின்னது மீடியம் ஆக்கிடணும். 2 ஜாஸ்தி ஆக்கிடணும். இது வந்து ஒரு ஓசை ஒரு விசில் வந்த உடனே சின்னதாக்கிடணும். சின்னதாக்கினாக்கா அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் 20 நிமிஷம் குக்கர் வேகணும். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும், அது நல்லா வேகணும். குக்கர் அரிப்பு எடுத்து இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த கரண்டி எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணணும், இப்படி நசுக்கணும். இப்போ வந்து இந்த அம்சல் போடுறதே இந்த மிளகாயும் இதில் போடணும். இது வந்து அம்சல் போடுற வந்து இதை கரைச்சிட்டு ஊற்றணும். கொஞ்சம் வச்சுக்கணும், ஏன்னா அது அப்போ தான் சரி நல்லா இருக்கும். வசிச்சுட்டு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி வேணும், இதுவாக இருக்குது, கொஞ்சம் வெந்நீர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் வேணா இதை கொஞ்சம் ஒரு கொதி வர பார்த்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூரி பண்ணி பூரி போட சாப்பிட்லாம். பூரி நல்லாயிருக்கும், காற்று போடையும் சாப்பிட்லாம். ரொம்பவே அதனால் கெஸ்ட் வந்தாலும் விடுதுன்னு பண்ணி பூரி பண்ணி போட்டு விடலாம் ஒரு இதுவாக. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணி பாருங்க, ஆற்றுல பண்ணி பாருங்க. இதை எப்படி இருக்குது, எப்படி வருது அப்படின்னு கொதிச்சு எடுத்துப்போம். இது கொதிச்சு எடுத்துப்போம். வந்து அப்புறம் போட்டு வந்து அப்படியே சாப்பிட்லாம். கொத்தமல்லி போட்டாலும் நல்லா இருக்கும். கொத்தமல்லி இருந்தாக்கா போடலாம், இல்லைனாலும் வெங்காய வாசனைக்கே வெங்காயம் போட்டு பண்ணாக்கா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு